ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஹ்மஸ் அறுசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு உங்களுக்கு எக் எதுவும் தேவைப்படாது, ஓவனும் தேவைப்படாது. நம்ம வீட்டிலேயே ரொம்ப சாஃப்டாக செஞ்சிடலாம். என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம். ஒரு பெரிய கிண்ணம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக வரும். அப்படி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் 1 கப் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதே கேக்கை நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதெல்லாம் நான் சலிச்சுக்கல, ஏன்னா மாவு வந்து நல்லா தான் இருந்தது. நீங்கள் சலிச்சு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஏன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். நான் சலிச்சு சேர்க்காமையே நல்லா தான் இருந்தது கேக். 3/4 கப்பிலேருந்து 1 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது லெஃப்ட்டில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் லெஃப்ட்லேயே சர்க்குலர் மோஷனில் மிக்ஸ் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க, கேக்கோட சாஃப்ட்னஸ் வந்து போயிடும். இப்போ நான் வந்து தேவையான அளவு பால் ஊற்றிட்டேன். இன்னும் வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் மீதம் இருக்கிற பாலையும் சேர்த்துட்றேன். எனக்கு வந்து 1 கப் ஃபுல்லாக பால் வந்து தேவைப்பட்டது. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ தேவைப்படணும், அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனை ஒரு கொஞ்சோண்டு ஆயில் தடவிட்டு கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து நல்லா டஸ்டிங் பண்ணிக்கோங்க. அந்த டஸ்டிங் பண்ண ஒரு கிண்ணத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை ஊற்றிடலாம். நீங்கள் கேக் பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடுப்பில் வந்து ஒரு குக்கரோ இல்லைன்னா இட்லி பாத்திரமோ வச்சு நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக்கை வச்சுட்டு நல்லா சிம்மரில் வச்சிடணும். இது வேகட்டும். இப்போ நம்ம கேக்குக்கான க்ரீம் வந்து தயாரிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அப்புறம் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பீட்டர் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த கட்டியெல்லாம் வராது. ஸோ கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இதை நாம் அடுப்பு மேலே வச்சிடலாம். அடுப்பு மேலே வச்சுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் கட்டி சேராது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கெட்டியாக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் வந்துடும். இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த சூட்டிலே வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆகிருக்கும். இது ஒரு நல்ல பட்டர் க்ரீம். நீங்கள் வீட்டில் வந்து பீட்டர் இருந்ததுன்னா இந்த பட்டர் க்ரீம் வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட பீட்டர்லாம் இல்லை, ஆனால் நான் மிக்ஸி ஜாரில் தான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கேக் இன்னும் கொஞ்சம் வந்து வேகலை, ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா வெந்துடும். அதனால் கொஞ்சம் நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த க்ரீம் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு அந்த ஜாரோட சேர்த்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. ஸோ 1/2 மணி நேரம் அது இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சு, ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் கழித்து க்ரீமை எடுத்துட்டேன். அதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் ரெடி ஆகிடும். நீங்கள் பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் பீட்டர் வச்சிங்கன்னா நான் ரொம்பவே கடையில் கிடைக்கிற மாதிரி க்ரீம் ரெடி ஆகும். என்கிட்ட பீட்டர் இல்லை, ஆனால் நான் மிக்ஸி ஜாரில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த கேக்கை கட் பண்ணிக்கலாம். Mommy
taking the cake outside. Check it out. Huh? It's gonna. Tap, tap, mama. Tap, 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 tap. ஓகே. Come on already. ஸோ லேசாக டேப் பண்ணாலே போதும், சாஃப்டாக கேக் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா வந்து கேக் வந்து ஆறிடணும். கேக் ஆறின பிறகு நீங்கள் பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி வெந்திருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது வெனிலா ஸ்பாஞ்சி கேக்கு. இதில் வந்து நான் கட் பண்ண பிறகு நம்ம அந்த செய்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த க்ரீம், அதையும் நம்ம சேர்த்துடலாம். நடுவில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் எடுத்து மேலே வச்சு மூடிடலாம். ஸோ இப்போ வந்து மீதி இருக்கிற க்ரீமை அப்படியே வந்து கேக் மேலேயே ஊற்றிடுங்க. ஸோ இந்த க்ரீம் வந்து ஒரு தடவை அடித்த பிறகு மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் மேலே ஊற்றினீங்களா இன்னுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சில்னஸாக இந்த க்ரீம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நான் இருக்கிற எல்லா க்ரீமையும் நான் மேலே ஊற்றிடுறேன். ஸோ இது நல்லா ஊற்றின பிறகு மேலே வந்து நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த முந்திரி பருப்பு இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா அதெல்லாம் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லான வெனிலா ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி யாருக்காவது பர்த்டே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.